அன்பர்களே வணக்கம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, நம் ஜாதக பிரகாரம் நமக்கு ஒரு கோவிலை கண்டுபிடிப்பது எப்படி? நம் முன்னேற்றமும் குடும்ப நிலைமையும் ஒற்றுமையும் நம் நிதி நிலைமையும் முன்னேற சரியாக ஒரு கோவிலை கண்டுபிடிப்பது எப்படி? அப்போது நம்ம ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்கள் எந்தெந்த கிரகங்கள் நமக்கு பலமாக இருக்குது, எந்தெந்த கிரகங்கள் பலவீனமாக இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கோயிலை நம்ம கண்டுபிடிப்போம். அப்போ அந்த மாதிரி எங்கிட்ட ஒரு ஜாதகத்தில் ஒரு அன்பருக்கு நான் சொன்ன ஒரு கோயில் பரிகாரம் எப்படி சொன்னங்கிறத உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அந்த அன்பருக்கு நல்ல தொழில் தடை, குடும்ப பிரச்சனை எல்லாமே இருக்குது. அப்போ அந்த குடும்ப பிரச்சனையும் காரியங்கள், இந்த தொழில் தடை இதுக்கெல்லாம் சேர்ந்து எப்படி அந்த அன்பருக்கு ஒரு கோவிலை நான் சுட்டி காட்டி வழிபாடு சொன்னேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அந்த வழிபாடு அந்த அன்பருக்கு லக்னத்தில் சூரியன், 2இல் புதன் கேது, 3இல் சுக்கிரன், 4இல் சனி, 5இல் சூரியன் சந்திரன், 7இல் குரு. அப்போ இந்த கிரகத்துடைய அமைப்பை வச்சு அந்த அன்பருக்கு ஒரு கோயில் சொல்லணும். அந்த அன்பருடைய பேர் முருகனுடைய பேர். அப்போ சந்திரனும் செவ்வாயும் இருப்பது அந்த அன்பருக்கு குருவுடைய வீட்டில், தனுசு வீட்டில் நிற்கிறாங்க. அப்போ அது சூடான பூமி. அப்போ அந்த மாதிரி ஒரு சூடான பூமியையும் நம்ம பார்த்து சொல்லணும். அப்போ அந்த அன்பருக்கு நான் கரூர் மாவட்டம் வெள்ளகோவில், அங்கே முத்துக்குமார சுவாமி திருக்கோவில் இருக்கும். அந்த கோயிலுக்கு சில பொருள் வாங்கி கொண்டு போய் வழிபாடு பண்ணுங்க. உங்களுடைய குடும்ப ஒற்றுமை, உங்களுடைய நிதி நிலைமை, உங்களுடைய தொழில் இதெல்லாம் ஒரு 2 வருட காலங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வரும். அப்போ இந்த வழிபாட்டை நீங்கள் எடுக்கிறது மாத கடைசி வியாழக்கிழமை, ஒரு மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை போய் இந்த வழிபாட்டை பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோம். அப்போ அந்த அன்பர் நம்மகிட்ட கேட்டார், இத்தனை கிரகங்களுக்கும் ஒரே கோயிலாக எப்படிங்க சொன்னீங்க அப்படின்னு. அப்போ நாம் சொன்னோம், சூரியன்னா சாமி, சந்திரன்னா முத்து, செவ்வாய்னா முருகன், குமார் சுந்தரம் இப்படியெல்லாம் சொன்ன குரு. அப்போ முத்து குமார சுவாமி திருக்கோவில் வெள்ளகோவில். அப்போ சுக்கிரனுக்கு வெள்ளை, அப்போ சனிக்கு கரூர். அப்போ சனிக்கு கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல, சுக்கிரனுக்கு வெள்ளை கோவில்ல, சந்திரனுக்கு முத்து, செவ்வாய்க்கு முருகன், சூரியனுக்கு சாமி, குருவுக்கு குமாரன். அப்போ முத்துக்குமார சுவாமி திருக்கோவில் அங்கே போய் இந்த மாதிரி சில பொருள்கள் எல்லாம் வாங்கி கொடுத்து அங்கே இந்த வழிபாட்டை மாதம் கடைசி வியாழக்கிழமை மறக்காமல் பண்ணிட்டு வாங்க. அந்த முருகனுடைய அருளால் உங்கள் பேரில் இருக்கிற முருகனும் வேலை செஞ்சு உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வரும்னு நம்ம சொன்னோம். அந்த மாதிரி உங்களுக்கும் கண்டுபிடிக்க உங்களுடைய செயல்பாட்டையும் முடங்கி கிடக்கும் அமைப்புகளையும் முன்னுக்கு கொண்டு வர என்னுடைய அமைப்பை தொடர்பு கொள்ள என்னுடைய முகவரி MRK குரு ஜோதிஷாலயம், பாலக்காடு, கேரளா, கொடும்பு வாயனசாலை ஸ்டாப். என்னுடைய ஃபோன் நம்பர் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்துக்குங்க. ஃபோன்லேயும் தொடர்பு கொள்ளலாம், ஃபோன்லேயும் நம்ம பார்த்து சொல்லுவோம். அப்போது எல்லாரும் தொடர்பு கொள்ள. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.